அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன செஷனில் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத டாப்பிக்கில் பற்றி நம்ம ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதோட எக்ஸ்டென்ஷனாக டெரிவேஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்ப்போம். ரைட், நம்ம டெரிவேஷன் ஆஃப் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். லாஸ்ட் செஷனில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத 5 வகைப்படுத்தணும். முதலாவது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது லீனியர், இது y is equal to x இல்லை y is equal to minus x அப்படிங்கிற துணியில் இருக்கும். இதோட கிராஃபிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஒன்று அப்வர்ட் ஸ்லோப்பிங் லைனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் லைனாகவும் இருக்கலாம். ஆனால் லீனியர் லைனை பொறுத்த வரைக்கும் அது நேரான ஒரு லைனாக இருக்கும், எந்த இடத்துலையும் அது வளையாது. செகண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பார்த்தோம்? செகண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாக நம்ம குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனை பார்த்தோம். அதை எப்படி வெளிப்படுத்தலாம்? அது y is equal to x ஸ்கொயர் இல்லை நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். இதை நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா y is equal to x ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு u shaped curve ஆகவும் y is equal to minus x square அப்படிங்கிறது ஒரு inverted u shaped curve ஆகவும் இருக்கும். மூணாவது cubic function நம்ம பார்த்தோம். இந்த cubic function அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதுக்கு நம்ம y is equal to x cube இல்லை நெகட்டிவ் x cube அப்படிங்கிறது அதிகபட்சமான x வேல்யூஸாக இருக்கலாம். இதை கிராஃபிக்கலாக நம்ம வெளிப்படுத்துறதுக்கு y is equal to x cube அப்படிங்கிறது ஒரு s shaped curve ஆகவும் y is equal to minus x cube அப்படிங்கிறது இதில் ரிவர்ஸ் ஆகவும் நம்ம பார்க்கலாம். ரைட், மற்ற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸாக நம்ம லாகரிதமிக்காவும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனையும் பார்த்தோம். இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது லீனியர், குவாட்ராட்டிக் மற்றும் கியூபிக் ஃபங்க்ஷன் தான். அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நேர் லைனை குறிக்கும். ஆனால் வளைஞ்சி போச்சு அப்படின்னா அது குவாட்ராட்டிக்கை இல்லை கியூபிக் ஃபங்க்ஷனை குறிக்கிறதா இருக்கலாம், இல்லை லாகரிதமிக் எக்ஸ்போனென்ஷியலை குறிக்கிறதா இருக்கலாம். இந்த புரிதலோட நம்ம மேற்கொண்டு அடுத்த இடத்துக்கு நகர்வோம். டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன? நம்ம டிமாண்ட் எதை சார்ந்து தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வரது தான் நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிமாண்ட் எது சார்ந்து ப்ரைமரியாக இருக்குது? பல்வேறு காரணிகள் தேவையை தீர்மானிக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான காரணியாக நம்ம பார்க்குறது அந்த குறிப்பிட்ட பொருளோட விலை தான் அந்த குறிப்பிட்ட தேவையை நிர்ணயிக்கும். அதை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது QD அப்படிங்கிறது டிமாண்டையும், இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ் அப்படிங்கிறது விலையவும் குறிக்கும். இதில் எது எக்ஸ் எது ஒய்? ப்ரைஸ் அப்படிங்கிறது எக்ஸ், குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது ஒய். ரைட், ஏன்னா இது எக்ஸால் தாக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கும், எக்ஸ் அப்படிங்கிறது தாக்குதலை தொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது தாக்குதலை தொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அது எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். QD அதாவது குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது தாக்குதலுக்கு உள்ளாகிறதுனால அதை நம்ம ஒய் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஃபைன், இதை நம்ம மேற்கொண்டு ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மில் வெளிப்படுத்துறதுக்கு பார்க்கலாம். நம்ம கிராஃபிக்கல் ஃபார்மில் எடுக்கும்போது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் டிமாண்டையும் ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸையும் நம்ம ப்ளாட் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஏற்கனவே இங்கே ஃபங்க்ஷனில் பார்த்ததில் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் எக்ஸ் ஆகவும் குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது தான் ஒய் ஆகவும் இருக்குது. அதனால இங்கே குவான்டிட்டி டிமாண்டட் ஒய் ஆக்சிஸை குறிக்குது, ப்ரைஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸை குறிக்குது. ரைட், ஸோ இப்போ குவான்டிட்டி டிமாண்டை மார்க் பண்ணியாச்சு, ப்ரைஸை மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம 3 கேட்டகரியாக இந்த ஒய் ஆக்சிஸை பிரிக்கலாம். அதாவது லோவர் குவான்டிட்டி டிமாண்டட், மீடியம் குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் ஹையர் குவான்டிட்டி டிமாண்டட். அதே மாதிரி ப்ரைஸை நம்ம லோவர் ப்ரைஸ், மீடியம் ப்ரைஸ், ஹையர் ப்ரைஸ் அப்படின்னு குறிக்கலாம்.
ஏன் இது லோ அப்படின்னு சொல்கிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இதுதான் 0 இந்த கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒய் ஆக்சிஸ் இங்கேருந்து இங்கே நகர்றதுனால இந்த குறிப்பிட்ட ஏரியா லோவர் குவான்டிட்டி டிமாண்டட், மீடியம் குவான்டிட்டி டிமாண்டட், அங்கே மேலே போக போக நம்ம ஹையர் குவான்டிட்டி டிமாண்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் இங்கேருந்து கூடிக்கிட்டே போகும்போது இங்கே லோ அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம், இது மீடியம் சொல்கிறோம். அதே மாதிரி ஜீரோலேருந்து ரொம்ப விலகி இருக்கிறதுனால இது ஹையர் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம். ரைட். ஸோ குவான்டிட்டி டிமாண்டடுக்கும் ப்ரைஸுக்கும் எப்படி தொடர்பு இருக்கும்? லோவர் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் எங்கே இருக்கும்? இங்கே குறிப்பிட்ட பாயிண்டில் இருக்கலாம். அதாவது லோவர் ப்ரைஸ் அப்படின்னா ஹையர் குவான்டிட்டி டிமாண்டட். அதே மாதிரி மீடியம் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது மீடியமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் ஹையராக இருந்துச்சு அப்படின்னா குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது லோவர் அப்படிங்கிற சினாரியோவில் இருக்கும். குவான்டிட்டியாக அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 3 புள்ளியை நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு லைனை இந்த 3 புள்ளி வரையில் வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட டிமாண்ட் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிமாண்ட் கர்வ் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிகப்பு புள்ளியை நம்ம ஆரம்பித்து பார்க்கலாம். இந்த சிகப்பு புள்ளி அப்படிங்கிறது ப்ரைஸ் 0வாக இருக்கும்போது குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத குறிக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ரைஸ் 0வாக இருக்கும்போது குவான்டிட்டி டிமாண்டட் எவ்வளவு அப்படிங்கிறத குறிக்குது. அப்போது இந்த ரெட் புள்ளி அப்படிங்கிறது ப்ரைஸ் 0வாக இருந்தால் ஒய் என்ன, அதாவது எக்ஸ் 0வாக இருந்தால் ஒய் என்ன அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இதை நம்ம டெக்ஸ்டாக எழுதணும் அப்படின்னா இந்த சிகப்பு புள்ளி அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் ஒய் when x is equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறிப்பிட்ட புள்ளி தான் நம்ம ஈக்குவேஷனோட ஆரம்ப புள்ளி. இந்த ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறத நம்ம இன்டர்செப்ட் அப்படின்னு வெளிப்படுத்துவோம். இந்த இன்டர்செப்டை நம்ம ஏ அப்படிங்கிற பதத்தில் நம்ம இதை எழுதலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு பாட்டை பார்த்தாச்சு. இதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அந்த மாற்றம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கணிக்கிறதுல இருக்கும். நம்ம ஒரு அசம்ஷனுக்கு ப்ரைஸ் லோவிலிருந்து மீடியமை நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ப்ரைஸ் லோவிலிருந்து மீடியம் நோக்கி நகருது அப்படின்னா குவான்டிட்டியில் என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும்? ப்ரைஸ் லோவராக இருக்குது அப்படின்னா குவான்டிட்டி ஹையராக இருக்கும். இதுதான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அப்போது குவான்டிட்டி ஹையிலிருந்து இப்போது மீடியம் குவான்டிட்டியை நோக்கி நகர்ந்துருக்கும். ஏன்னா விலை கூடிச்சு அப்படின்னா குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது கம்மியாகும். ரைட். ஸோ இந்த சிக்னல்ஸ் நம்ம ஏற்கனவே புரிஞ்சிருக்கோம். இந்த சிக்னல்ஸ் அடிப்படையில் நம்ம இந்த லோ ப்ரைஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணுவோம் இந்த கர்வில் என்ன இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி மீடியம் ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் இந்த கர்வை நோக்கி ஒரு லைனை வழியாக நம்ம மார்க் பண்ணலாம். இதோட எஃபெக்ட் குவான்டிட்டி டிமாண்டடில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த புள்ளியை நோக்கி 2 கோடுகளை நம்ம வரைகிறோம். அப்படி வரையும் போது நமக்கு இந்த குறிப்பிட்ட ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த முக்கோணம் எதை குறிக்குது? எக்ஸில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக ஒயில் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கு, அதாவது ப்ரைஸ் நம்ம கூட்டினது காரணமாக எவ்வளவு தூரம் குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கிடுறோம். ரைட். இந்த முக்கோணத்தை இப்போ நம்ம மதிப்பிடுவோம். ஸோ இந்த முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிட்டு எக்ஸில் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதாவது எவ்வளவு விலையை நம்ம கூட்டியிருக்கோம் அப்படிங்கிறத மதிப்பிடுவோம். எக்ஸில் நம்ம கூட்டின விலை அப்படிங்கிறது ₹1. இதன் காரணமாக ஒய், அதாவது குவான்டிட்டி டிமாண்டடில் எவ்வளவு டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த குறிப்பிட்ட ட்ராப், அதாவது குவான்டிட்டி டிமாண்டடோட வீழ்ச்சி அப்படிங்கிறது 5 யூனிட்டாக இருக்குது. ரைட். இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்? மறுபடியும் எக்ஸில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக ஒயில் என்ன தாக்குதல் உள்ளாயிருக்கு, ஒய்யோட மாற்றம் எக்ஸ் காரணமாக எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த குறிப்பிட்ட முக்கோணத்தோட பயன்பாடு. இதை நம்ம ஈக்குவேஷனாக வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஒய் டியூ டு சேஞ்ச் இன் எக்ஸ், ஒயில் ஏற்பட்ட மாற்றம் எக்ஸின் காரணமாக என்ன அப்படின்னு நம்ம அளக்கிறோம். இதை டிஃப்ரென்ஸ் இன் ஒய்
அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் இன் y அப்படிங்கிறத நம்ம dy அப்படின்னு குறிக்கலாம், டிஃப்ரென்ஸ் இன் x அப்படிங்கிறத நம்ம dxன்னு குறிக்கலாம். இங்கே dy by dx அப்படிங்கிறது என்ன? சேஞ்ச் இன் y அப்படிங்கிறது 5 யூனிட், சேஞ்ச் இன் x அப்படிங்கிறது 1 ரூபாய். அப்போது dy by dx அப்படிங்கிறது இங்கே 5. இந்த 5 அப்படிங்கிறத நம்ம சொல்லில் நம்ம விழிக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்டர்செப்டையும் ஸ்லோப்பையும் நம்ம இணைச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன், ரைட்? இந்த ஸ்லோப் அப்படிங்கிறத நம்ம b அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லோப் b மட்டும் இல்லாமல் இது கீழே இறங்கிட்டே வர்றது காரணமாக இந்த டிமாண்ட் கர்வ் அப்படிங்கிறது வீழ்ச்சியாகி வர்றது காரணமாக நம்ம இதை நெகட்டிவ் b அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? இப்போது a நம்மளுக்கு ஆரம்ப புள்ளி, நெகட்டிவ் b அப்படிங்கிறது சாய்வு. இந்த ஸ்லோப் எதை சார்ந்து இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் சார்ந்து இருக்கு. அதனால நெகட்டிவ் b இன்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம இதோட மாற்றத்தை நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? இப்போது இதை ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது qd இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் bp அப்படின்னு எழுதும். அதாவது குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது ப்ரைஸ் 0வாக இருந்தால் என்னவா இருக்கும்? அதாவது a மைனஸ் சாய்வு என்ன? அதாவது ஸ்லோப் என்ன? b. அதோட எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது? ப்ரைஸ். அப்போது மைனஸ் bp அப்படிங்கிறது தான் டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ரைட்? இப்போது இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம சில கணக்குகளை ஒர்க் பண்ணி பார்க்கலாம், ரைட்? கொடுக்கப்பட்ட ஒரு டேபிள்லேருந்து நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷனை டிரைவ் பண்ணணும், ரைட்? என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ப்ரைஸ் 1, 2, 3 இருக்கும்போது குவான்டிட்டி டிமாண்டட் எவ்வளவா இருக்குது? 15, 10, 5ன்னு இருக்குது. ஸோ இந்த தகவல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த தகவலிருந்து நீங்கள் டிமாண்ட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? முதல்ல நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷனை பொதுவாக எப்படி எழுதியிருக்கோம்? qd இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் bp அப்படின்னு எழுதியிருக்கோம், ரைட்? ஸோ அதை நம்ம முதல்ல ஜென்ரல் ஃபார்மில் எழுதிடுறோம். அதுக்கடுத்து நம்ம இந்த குறிப்பிட்ட புள்ளிகளை ஒவ்வொன்றா எப்படி இந்த ஃபார்முக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் புள்ளி அப்படிங்கிறது 1,15. அதாவது ப்ரைஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது 15 இருக்குது. இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வரணும் அப்படின்னா qd அப்படிங்கிறது 15, ப்ரைஸ் அப்படிங்கிறது 1. அப்போது 15 அப்படிங்கிறது qdயை குறிக்கும், ப்ரைஸ் அப்படிங்கிறது 1 குறிக்கும். இதை 15 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு 1. ஏன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது 1. அது 15 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b அப்படிங்கிறதா நம்ம சொல்லலாம். ரெண்டு குறிப்பிட்ட விஷயங்கள் நம்மளுக்கு வேணும். அதாவது a தெரியணும், bயும் தெரியணும். ஆனால் இங்கே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வேணும். நம்ம ரெண்டாவது புள்ளியவோ இல்லை மூணாவது புள்ளியவோ உபயோகித்து நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை ரெண்டாவது புள்ளியிலேருந்து எடுக்கலாம். அதாவது ப்ரைஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா qd 10 இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் qd அப்படிங்கிறது 10ஆகவும் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2ஆகவும் நம்ம இங்கே மாற்றலாம், ரைட்? அப்படி எழுதும்போது 10 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 2b அப்படின்னு எழுதலாம். இங்கே ப்ரைஸ் அப்படிங்கிறது 2ன்னு காரணமாக 2b அப்படிங்கிறது இங்கே வருது. qd அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம 10ன்னு எழுதுறோம். ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது, a மற்றும் b. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இதிலிருந்து நம்ம ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் இல்லை எலிமினேஷன் மெத்தடை ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தடை உபயோகித்து நம்ம a மற்றும் bயை கண்டுபிடிக்கலாம். எலிமினேஷன் மெத்தடுக்கு நமக்கு தேவையானது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம சைனை மாற்றணும் அப்படின்னா இந்த a அப்படிங்கிறது எலிமினேட் ஆகிடும். அப்போது நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை -1 இதோட மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட். அதே போல் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இங்கே -1, இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறது காரணமாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஏன் மைனஸ் பண்ணோம்?
ரெண்டு பக்கமும், ஏன்னா a அப்படிங்கிறது நமக்கு கழியணும். இப்போ முதல் ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா a அப்படிங்கிறது கழிஞ்சிரும். இது பாசிட்டிவ் a, இது நெகட்டிவ் a. அப்போது இந்த a மைனஸ் a அப்படிங்கிறது சைஃபர் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது என்ன? ஒரு பக்கம் எண்கள் இருக்குது. 15லேருந்து 10 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 5 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே பாசிட்டிவ் 2b மைனஸ் b அப்படின்னு இருக்குது. அப்போ b அப்படிங்கிறது இங்கே மிச்சமாக இருக்கிறது வரும். b அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். b 5ன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a. முதல் ஈக்குவேஷன்லேயோ இல்லை ரெண்டாவது ஈக்குவேஷன்லேயோ நம்ம b-யை சப்ஸ்டியூட் பண்ணி a-வை கண்டுபிடிக்கலாம். அப்போது 15 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b. நம்ம இப்போ முதல் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இதில் b அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறதுனால இங்கே 5 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். 15 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 5. இந்த நெகட்டிவ் 5 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 15 + 5 அப்படிங்கிறது தான் a அப்படின்னு வரும். a வந்து 20 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். a கண்டுபிடிச்சாச்சு மற்றும் b கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த ஈக்குவேஷனில் அதை பிளக்இன் பண்ணி ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் டிமாண்ட் ஃபங்க்ஷனை நம்ம உருவாக்குறது தான். இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம். qd இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் bp. இதில் a அப்படிங்கிறது 20 ஆகவும் b அப்படிங்கிறது 5 ஆகவும் நம்ம பிளக்இன் பண்ணலாம். ரைட்? அப்போது qd இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 5p அப்படிங்கிறது தான் நம்மளோட டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷனாக இருக்கலாம். இதை கிராஃபிக்கலாக நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா qd y ஆக்சிஸில் இருக்குது, p அப்படிங்கிறது x ஆக்சிஸில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு புள்ளிகளாக பிளாட் பண்ணலாம். முதல் புள்ளி ப்ரைஸ் 1 இருந்ததுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது 15. ரெண்டாவது புள்ளி ப்ரைஸ் 2 இருந்துச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் 10. மூணாவது புள்ளி ப்ரைஸ் 3 இருந்துச்சு அப்படின்னா குவான்டிட்டி டிமாண்டட் 5. இதை மூணுத்தையும் சேர்த்து நம்ம லைன் வரைஞ்சோம் அப்படின்னா, இந்த 3 புள்ளிகள் வழியாக ஒரு கோடை வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட டிமாண்ட் கர்வாக இருக்கும். இந்த டிமாண்ட் கர்வ் நம்ம தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. நமக்கு ப்ரைஸ் 100 இருந்தால் என்ன டிமாண்ட் இருக்கும், இல்லை ப்ரைஸ் 5 இருந்தால் என்ன டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு சின்ன எண்ணிக்கையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை மேற்கொண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு பெரிய எண்ணிக்கை 100, 1000 அப்படின்னு போகும்போது இதை எக்ஸ்பேன்ஷன் கிராஃபிக்கலாக பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் நமக்கு ஈக்குவேஷன் கை கொடுக்குது. உதாரணத்துக்கு ப்ரைஸ் நம்ம பல்வேறு எண்களை உபயோகித்து இதுக்குள்ளே ப்ளக்இன் பண்ணும்போது நமக்கு குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு கணக்கை ஒர்க் பண்ணி பார்க்கலாமா? ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணி? ப்ரைஸ் 3 இருந்ததுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது 24. ப்ரைஸ் 6 இருந்ததுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது 18. ப்ரைஸ் 9 இருந்ததுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது 12. இந்த 3 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம 2 ஈக்குவேஷனை உருவாக்கலாம். ஜென்ரல் ஃபார்ம் என்ன? qd இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் bp. இப்போது முதல் பாயிண்ட்டை உபயோகித்து ப்ரைஸ் 3 இருந்துக்கும் போது குவான்டிட்டி டிமாண்டட் 24, இதை உபயோகித்து நம்ம முதல் ஈக்குவேஷனை உருவாக்குவோம். 24 தான் குவான்டிட்டி டிமாண்டட். bp அப்படிங்கிறது 3bன்னு மாறும், ஏன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது 3. அதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதும்போது 24 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 3b அப்படிங்கிறதா வரும். ரெண்டாவது குறிப்பிட்ட ஈக்குவேஷனை உருவாக்குறதுக்கு நம்ம செகண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் 6 இருக்குது, அதனால் 6b அப்படிங்கிறதா வரும். qd அப்படிங்கிறது 18 இங்கே மாறும். அப்போ 18 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 6b அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன? 2 ஈக்குவேஷனில் a அப்படின்னு இருக்குது. இந்த a எலிமினேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம -1 ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட்? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -1 ரெண்டு சைட்லேயும் இது -18 அப்படின்னு மாறும், இது -aன்னு மாறும், இங்கே நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் +6 அப்படிங்கிறதா மாறும். இதை அடிப்படையில் கூட்டணும். இந்த குறிப்பிட்ட மாற்றத்துக்கு அப்புறம் இதை நம்ம கூட்டுறோம் அப்படின்னா 24 மைனஸ் 18 அப்படிங்கிறது 6 அப்படின்னு வரும். a மைனஸ் a அப்படிங்கிறது கழிஞ்சு சைஃபர் ஆகிடும். இங்கே 6b பாசிட்டிவாக இருக்குது, மைனஸ் 3bன்னு இருக்குது. அப்போது 6b மைனஸ் 3b அப்படிங்கிறது 3bயாக வரும். 3b 6 அப்படின்னா 1b எத்தனை? அப்போது
6 கீழ் 3 அப்படிங்கிறது தான் b. அப்போ b வந்து 2. b யை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம a யை கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம b யை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். முதல் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். 24 is equal to a minus 3b. இப்போ bன்ற இடத்துல நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 24 is equal to a minus 3 into 2 அப்படின்னு வரும். இதை மேற்கொண்டு சால்வ் பண்ணுறதுக்கு 24 is equal to a minus 6ன்னு வரும். இந்த நெகட்டிவ் 6ஐ அந்த சைடு கொண்டு போகும்போது பாசிட்டிவ் 6 ஆகிடும். அப்போது 24 ப்ளஸ் 6 அதுதான் a. a அப்படிங்கிறது 30 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிற விடையாக இருக்குது. a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் டிமாண்ட் ஃபங்க்ஷனில் ஏயும் பியும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஜென்ரல் ஃபார்ம் என்னது? qd is equal to a minus bp. a அப்படிங்கிறது 30, b அப்படிங்கிறது 2. அப்போது நம்ம ப்ளக்இன் பண்ணோம் அப்படின்னா qd is equal to 30 மைனஸ் 2p அப்படிங்கிறது நமக்கான விடையாக இருக்கும். மறுபடியும் நம்ம இருக்கிற டாட்ஸை ஈக்குவேஷனில் ப்ளாட் பண்ணி பார்க்கலாம். முதல் புள்ளி அப்படிங்கிறது 3 ப்ரைஸாக இருந்துன்னா 24ங்கிறது குவான்டிட்டி டிமாண்டடாக இருக்குது. 6 ரூபா விலையாக இருந்துச்சுன்னா 18 குவான்டிட்டி டிமாண்டுங்கிறது ரெண்டாவது புள்ளியாக இருக்குது. மூணாவது புள்ளி அப்படிங்கிறது விலை 9ஆக இருந்துச்சுன்னா 12 யூனிட்ஸ் நம்ம டிமாண்ட் பண்ணுறதா இருக்குது. இந்த 3 புள்ளியை சேர்க்குற மாதிரி நம்ம லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட டிமாண்ட் கர்வாக இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த டிமாண்ட் கர்வ் ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 7 ரூபா இருந்துச்சு விலை அப்படின்னா என்ன குவான்டிட்டி டிமாண்டட் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நேரடியாக ஈக்குவேஷனில் ப்ளக்இன் பண்ணும்போது விடை மிக எளிமையாக கிடைக்கும். அப்போது 30 மைனஸ் 2 இன்ட்டு 7 அப்படின்னு பண்ணனா 30 கழித்தல் 14 16 அப்படிங்கிறது குவான்டிட்டி டிமாண்டடாக இருக்கலாம். ஒருவேளை இந்த 7 அப்படிங்கிறது இந்த 6க்கும் 9க்கும் இடையில் இருக்குது. இதை தாண்டி ஒரு 11 அப்படிங்கிறதுக்கு விடை வேணும் அப்படின்னா qd is equal to 30 மைனஸ் 2 இன்ட்டு 11. அப்போது 8 அப்படிங்கிறது நம்மளோட குவான்டிட்டி டிமாண்டடாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட விலைக்கும் அதுக்கான டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளே தெரிஞ்சிக்கலாம். அதுதான் ஈக்குவேஷனோட அட்வான்டேஜாக இருக்கும். கிராஃபில் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்க முடியாது. ஆனால் ஈக்குவேஷனில் என்ன யூனிட்ஸ்க்கு வேணால் நம்ம ப்ளக்இன் பண்ணி விடையை எடுக்கலாம். இதே மாதிரி ஒருவேளை நமக்கு 26 யூனிட் குவான்டிட்டி டிமாண்டட் இருக்கணும்னா என்ன விலையாக இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்ம 26 இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 2p அப்படிங்கிறத நம்ம விடைக்கு செக் பண்ணலாம். இதை செக் பண்ணும்போது இதை மேற்கொண்டு எழுதணும்னா 2p இஸ் ஈக்குவல் டு 30 கழித்தல் 26 4ன்னு வரும். அப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது 4 கீழ் 2 ப்ரைஸ் 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். 26 குவான்டிட்டி டிமாண்டட் வேணும் அப்படின்னா விலை 3லிருந்து 2ஆக குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம இதுக்கு விடை சொல்லலாம். ரைட்? இப்போது நம்ம குவான்டிட்டி டிமாண்டடுக்கும் ப்ரைஸுக்கும் இருக்கிற தொடர்பை டிமாண்ட், லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம தியரிட்டிக்கலாக பார்ப்போம். இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் கொண்டு வரும்போது நம்ம ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்ணுக்கும் அதுக்கான விடையை எடுக்க முடியும். ரைட்? அது இதோட அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். நன்றி. நம்ம அடுத்த செஷனில் சப்ளை ஃபங்க்ஷன் அதை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.